Hello everyone, நான் உங்கள் நவீன் ரவி. இந்த வீடியோவில் iOS 26.2.1ல் நம்மளுக்கு என்னென்ன பக்ஸ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இந்த அப்டேட் பண்ணலாமா இல்லையான்ட்டா நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முக்கியமாக என்னென்னா பர்ஃபார்மன்ஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் பேட்ரி பற்றி நான் சொல்ல போகிறேன். அது வச்சு உங்கள் ஃபோனை இந்த வேர்ஷனுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணலாமா இல்லையான்ட்டு டிசிஷன் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான வீடியோ இது. பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 நான் iOS அப்டேட் பண்ணும்போது ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க. அந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் எதுவுமே நான் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு ஃபோன் அப்டேட் பண்ணாலுமே ஸ்பெஷலி iOS டிவைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 டேஸ்க்கு ஃபோன் இண்டெக்ஸிங் ஆகும். ஸோ அது ஒரு மேஜர் அப்டேட்ஸ்க்காக தான் ரொம்ப இண்டெக்ஸிங் ஆகும். ஆனால் இந்த மாதிரி .1 அப்டேட்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ நாள் இண்டெக்ஸிங் ஆகும்னு கேட்டாங்க. அது ஒரு கேள்விக்குறி. ஆனால் இண்டெக்ஸிங் ஆகும்னு நினைக்கிறது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். ப்ளஸ் அது இண்டெக்ஸிங் ஆச்சுன்னு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டால், அதில் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்டாக வேரி ஆகும். ப்ளஸ் பேட்டரி லைஃபும், ஏன்னா பேக்ரவுண்டில் டாஸ்கில் ரன் ஆகுது பார்த்தீங்களா. ஆனால் இந்த அப்டேட்டில் இண்டெக்ஸிங் ஆனாலுமே எனக்கு எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அதை பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸ்டோரேஜ் இப்போ சிஸ்டம் டேட்டா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். சிஸ்டம் டேட்டா 20.65 GB சிஸ்டம் டேட்டா யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இங்கே iOS இவ்வளோ தான் எடுக்குது. ஸோ இந்த அப்டேட்டோட ஜாஸ்தி போகாது. ப்ளஸ் நான் என்னுடைய அப்ளிகேஷன் டேட்டாவோட ஸ்டோரேஜ் எல்லாம் எவ்வளோன்னு பார்த்தா 11.17 GB. ஸோ இந்த அப்டேட்டில் ஸ்டோரேஜ் நிறைய இருக்குன்றது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ப்ளஸ் நம்மளுக்கு வேறு என்னன்னாக்கா, இங்கே வைஃபை அப்புறம் இங்கே டேட்டாலாம் குவிக்காக ஸ்விட்ச் ஆகுறது, ப்ளஸ் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகிறது, இங்கே கனெக்டிவிட்டி இஷ்யூலாம் இந்த ஃபோனில் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு டேட்டா அந்த வைஃபை குவிக் ஸ்விட்ச் இப்போ இம்ப்ரூவ் ஆகிக்குதுன்னு சொல்லலாம். நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருக்குங்க. இந்த ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும், வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலும், எது ஓப்பன் பண்ணாலும் வேறு லெவல் ஃபாஸ்ட்டாக போகுது. நீங்கள் பார்க்கலாம், இங்கே எந்த ஒரு கேம் எது பண்ணாலும் பட்ரி ஸ்மூத்தாக இருக்குது. எந்த ஒரு லேகும் எதுவுமே இங்கே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். எனக்கு இந்த அப்டேட்டோட ஸ்மூத்னஸ் ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக .1 அப்டேட் எப்போ வருதுன்னா, நம்மளுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ மெயினான விஷயம் அதுதான். ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்மூத்னஸ் எனக்கு இதில் ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ப்ளஸ் எனக்கு அங்கங்கே ஃபீல் பண்ண முடியுது சின்ன சின்ன பக்ஸ் எல்லாம் இல்லை நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இப்போது சடனாக என்ன ஆகுனாக்கா, சில இடத்துல கீபோர்டு லாக் ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்குது. வெதர் அது ஒரு பக்காக இல்லை எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதான்னு தெரில. பட் மேஜராக எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கல. ஸோ இந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பேட்ரி லைஃப் எப்படி இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த ஃபோனை நான் எப்போ அப்டேட் பண்ணேன்னா 30th Jan. ஸோ இப்போ தான் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். ஸோ 30th Jan, அதுக்கு முன்னாடி யூசேஜ் பேட்டர்ன் பார்க்கலாம். அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். இங்கே 81% இருக்குது. இங்கே 6 hours 41 minutes நம்மளுக்கு ஸ்க்ரீன் அண்ட் டைம் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தா 10% ஹாட்ஸ்பாட்டுக்கும் ஓமன் லாக் ஸ்க்ரீன் 5% இருக்குது. இது தண்ணி ஸ்டாட்ஸ். இது 15% நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ இதில் 15% நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 65% கிடைக்குது. இங்கே 65%க்கு 6 hours 41 minutes இருக்குது. ப்ளஸ் 3 hours 2 minutes
பேட்டரி லைஃப் நம்மளுக்கு எதில் கிடச்சிருக்குன்னா iOS 26 நம்மளுக்கு .2ல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ரஃபாக பார்த்தாக்கா ஒரு 9.5% or 10% 1 ஹவருக்குன்ற கணக்கில் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நான் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறேன், நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், யூடியூப் கேம்ஸ், அந்த யூடியூப் பேக்ரவுண்ட், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நான் அப்டேட் பண்ண அன்றைக்கி எனக்கு யூஸ் பண்ண பேட்ரி இது. ஸோ எப்பவுமே என்கிட்ட இந்த மல்டிபிள் ஃபோன்ஸ் இருக்கிறதுனால நான் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணுறது வழக்கம்தான். ஸோ அதை விட்டுருங்க. ஸோ 30th யூசேஜ் பேட்டர்ன் வந்துட்டு நம்ம இப்போ எடுக்கக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் டே, அதாவது ஃப்ரைடே 1 ஸோ நீங்கள் பார்க்கலாம். 31st நீங்கள் பார்க்கலாம். 31st என்ன டோட்டல் ஸ்க்ரீன் ஆன் டைம் இந்த ஃபோனில் 7 hours 7 minutes இருக்குது. அதில் நம்ம எவ்வளோ பேட்டரி லைஃப் கட் ஆகிக்குதுன்னா 80% கட் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஹாட்ஸ்பாட் எவ்வளோ ஹாட்ஸ்பாட் 10% இருக்குது. ப்ளஸ் ஹோம் அண்ட் லாக் ஸ்க்ரீன் 3% இருக்குது. ஸோ 13% நம்மளுக்கு இங்கே மைனஸ் பண்ணணும். இல்லை 13% மைனஸ் பண்ணாக்கா 67%க்கு 7 hours 7 minutes ஸ்க்ரீன் அண்ட் டைம் இருக்குது. நான் யூஸ் பண்ணது ரொம்ப ஹெவியான அப்ளிகேஷன்ஸ். இங்கே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் 1.5 hour யூஸ் பண்ணியிருக்கேன். வாட்ஸ்அப் 56 minutes யூஸ் பண்ணியிருக்கேன். பிரேவ் ப்ரௌசர் 37 minutes யூஸ் பண்ணியிருக்கேன். நெட்ஃப்ளிக்ஸ் 17 minutes, இன்ஸ்டாகிராம் 19 minutes. எல்லாம் ஹெவியான அப்ளிகேஷன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தாலுமே 67%க்கு 7 hours 7 minutes கழிச்சுக்கிறது வந்துட்டு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பேட்டரி லைஃப்னு நான் சொல்லுவேன். ப்ளஸ் இண்டெக்ஸிங்கெல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு ஒரு 4-5 daysல நம்மளுக்கு ஸ்லைட்லி இன்னும் 1 or 2% எக்ஸ்ட்ராவே பேட்டரி லைஃப் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால இந்த அப்டேட் பேட்டரி லைஃப்க்கு ஒரு எக்ஸலண்ட்டான விஷயம் நான் சொல்லுவேன். என் பர்சனல் யூசேஜ் வச்சு நான் சொல்கிறேன். என்னோடய யூசேஜ் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இங்கே பார்க்கலாம். பிரைட்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நான் மோஸ்ட் ஆஃப் த டே சேம் லெவல் பிரைட்னஸ் தான் வச்சு யூஸ் பண்ணேன். இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். சேம் லெவல் பிரைட்னஸ் எப்பாச்சும் நான் வெளியே போனால் மட்டும்தான் ஜாஸ்தி இல்லை கம்மி நான் யூஸ் பண்ணுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு 95% ஆஃப் டைம் என்னோடய பிரைட்னஸ் இவ்வளோ தான் இருக்கும். ப்ளஸ் டார்க் மோட் எப்பவுமே ஆனில் தான் இருக்கும். இந்த பேட்டர்ன் வச்சு இதே மாதிரி யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு 67%க்கு 7 hours 7 minutes உங்களுக்கு பேட்டரி லைஃப் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு 1 வந்துட்டு 1st February இங்கே போகலாம். 1st February நான் 51% யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே 5 hours 19 minutes இருக்குது. கீழே போய்ட்டு ஏதாச்சும் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணிக்கிறேன்னா இல்லை. அன்றைக்கி நான் எதுவும் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணல. ஸோ 51%க்கு 5 hours 19 minutes என்ற கணக்குன்னு பார்த்தாக்கா பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பேட்டரி லைஃப் பொறுத்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். ஓவராலாக இந்த iOS 26.2 அப்டேட் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் ஸ்டெபிலிட்டி ஸ்மூத்னஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. என்னால் வந்துட்டு பக்ஸை வந்துட்டு இப்போதுக்கு என்னால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் என்னை அப்டேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எந்த ஒரு கவலையும் படாதீங்க. ப்ளஸ் நீங்கள் ஒரு நோட் பண்ண விஷயம் என்னென்னா, நான் இப்போ சொன்ன ரிவ்யூவல் மோஸ்ட் ஆஃப் த விஷயம் எல்லா ஃபோன்ஸுக்குமே இது வந்துட்டு பொருந்தும். ஆனால் ஸ்பெஷலாக இந்த மாடல் iPhone 17 Pro Max வச்சுருந்தீங்கனாக்கா 100% உங்களுக்கு இந்த ரிவ்யூ நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் ஒரு iPhone 12லேருந்து 14 வரைக்கும் அந்த பழைய மாடலில் இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்ட பிறகு ஸ்லைட்லி, நான் சொல்கிறது என்னென்னா ஸ்லைட்லியே வந்து பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்ரி ட்ராப் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸிங்க்கு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்துட்டு iPhone 13 Pro வச்சுட்டு இருக்கார். ஸோ அவர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த அப்டேட் பண்ண உடனே கேமரா வந்துட்டு ஒர்க் ஆகுது, ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். ரீஸ்டார்ட் பண்ணேன், சரியாயிடுச்சு. அப்புறம் திருப்பி 48 hours நம்மளுக்கு அந்த பக்கு திருப்பி வந்துச்சு. அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஏதாச்சும் இந்த அப்டேட்க்குதுன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுக்கு இந்த அப்டேட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ கேமராஸு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது தான் நான் சொல்லுவேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்
ஓவராலான இது ஒரு கிரேட்டான ஒரு அப்டேட். நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்துச்சா, நான் ஆல்மோஸ்ட் இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே உங்களுக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பட் இதுக்கப்புறமாவும் உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின் இருந்துச்சாங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னோடய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கனாக்கா சோஷியல் மீடியாஸோட லிங்க் நான் தரேன். நீங்கள் அங்கே வந்து எனக்கு கொஷின் கேட்டால் நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.